ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சர்வே வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சர்வே வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் வியூ பாயிண்ட். ஸோ இந்த வெப்சைட் தான். இதுக்குள்ளே கிளிக் பண்ணலாம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி சர்வே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அப்புறம் க்ரோசரி ஐட்டம், அப்புறம் மூவிஸ், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி ரிலேட்டடான சர்வே இந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க. சர்வே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 10 டைம்ஸ் வரும். இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மொபைல்லையும் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்புவாங்க. மொபைல் அப்ளிகேஷனும் இதுக்கு அவைலபிள் இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் சர்வே மொபைல்லையும் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டையுமே க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு அக்கௌண்ட்டு மட்டும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பே அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ் அவுட் பண்ணும்போது $15 இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். $15 மேலே இருக்கலாம். $15 இருந்தால் நம்ம பே அவுட் கொடுக்க முடியாது. $15 வந்ததுக்கப்புறம் பேபாலில் இவங்க அனுப்புவாங்க. அது எத்தனை நாளுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ரெஜிஸ்டருங்கிற பட்டன் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, கூகுளு, மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட்டு, யாஹூ அக்கௌண்ட்டு, லிங்க்டின், இந்த மாதிரி மொத்தம் 6 அக்கௌண்ட்டு மூலிமா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி இல்லை நம்ம இமெயில் மூலிமா டைரெக்டாக பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் மெயில் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வெரிஃபிகேஷன் மெயிலு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் கோடு கொடுத்து இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை இமெயில் கொடுங்க. ஸோ வெரிஃபை இமெயில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. மேலா ஃபீமேலா, யூசர் நேமு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் டேட் ஆஃப் பர்த்து, யூசர் நேம் இதெல்லாம் கொடுக்குறேன். ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இவங்க $1 தராங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 4 சென்ட் 5 சென்ட்னு ஏட் ஆகிட்டுருக்கு. லொக்கேஷன் இந்தியா. இங்கே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸு, பேரண்டல் ஸ்டேட்டஸு, எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ எஜுகேஷனில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. ரிலேஷன்ஷிப், மேரிடா, சிங்கிளா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ பேரண்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சுன்னா கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட், பார்ட் டைம், ஃபுல் டைமாங்கிறத கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ முக்கால்வாசி ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ கேரியர் பார்த்தீங்க அப்படின்னா கிளரிக்கல், ஹவுஸ் ஹோல்டு இன்கம் ஆப்ஷனல் தான். நம்ம கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். $0 to $25,000 நான் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துருச்சு. டேஷ்போர்டில் ஒரு சர்வே அவைலபிள்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த சர்வே மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வே பேஜ் வரும். சர்வேஸ் லோடிங்னு வருது. கொடுத்தேன், கிளரிக்கல் கொடுங்க.
which of the following brands of dish soap do you typically use? அதாவது டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பாமோலிவ் கொடுத்துக்கிறேன். ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லாஸிங் சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா which of the following brands of health care products do you typically use? ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. விக்ஸு கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 3 years கொடுத்துட்றேன். சைல்டுஹுட் ஏதாவது இருக்காங்களா, குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ சைல்டுஹுட் வந்து இது கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுக்கலாம். திங்கிங் ஆஃப் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் யூ யூஸ், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டு யூ கரண்ட்லி ஹேவ்? ஃபைனான்சியல் ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து நான் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குறேன். ஸ்டாக்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். செலக்ட் ஆல் தி ட்ரூ அபவுட் யுவர் வெஹிக்கிள் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மோட்டார் சைக்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ கோப்டு வித் someone else cope with any of the following conditions? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எண்ணெயே கொடுத்துட்றேன். which of these activities hobbies do you enjoy அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மெடிடேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன இதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹேவ் யூ பீன் ஆன் ஏ க்ரூஸ் இன் த பாஸ்ட் 2 years? அதாவது கப்பலில் வந்து நீங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்தா தான் வந்து மேக்ஸிமம் வந்து சர்வே நிறையா வரும். இது வந்து ஸ்க்ரீனை டெஸ்ட். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 3 cent வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ ஏர்னிங்ஸுங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா $15 வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேஷ் அவுட் பண்ண முடியும். ஏர்னிங்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எத்தனை சர்வே பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சர்வே வந்து ரெகுலராக வரும். இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், செக் பண்ணிகிட்டு இருங்க. இனி வரக்கூடிய வீடியோக்களெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து சர்வே வெப்சைட் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.